ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கடாய் கார்லிக் ப்ரான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 350 கிராம் ப்ரான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய அனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்னதாக ஸ்மால் கார்லிக் க்ரஷ் பண்ணி தோலோடு க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஆயில் 200 to 250 ml எடுத்துக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் அண்ட் சால்ட் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த டிஷ்ஷை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நம்ம பேன் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க 150 to 200 ml ஆயில். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஆயில் நிறையவே ஊற்றணும். ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ண போகிறதில்ல, ட்ரையாக பண்ண போகிறோம். ஸோ சாதத்துக்கெலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் போட்டோன்னா நிறையா இருக்கும். ஓரளவுக்கு இந்த பேன் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஆயில் நிறையவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் 200 ml எடுத்திருக்கேன் ஆயிலை. இன்னும் கூட நிறைய ஊற்றலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆயில் மட்டும் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு நிறைய ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 அனியன்ஸை நம்ம இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ண போகிறோம். இந்த அனியன்ஸ் நம்ம ப்ரௌனாக ஆக்கிற வரைக்கும் பண்ண போகிறதில்ல. நல்ல சாட்டே பண்ணால் போதும். நல்ல அந்த கிளாஸ் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண உடனே நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும், அன்னியனோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரானை, 350 கிராம், அந்த ப்ரானை இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதோட மிக்ஸ் பண்ணணும், நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த ப்ரானில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ஊஸ் அவுட் ஆகி வரும். ஸோ அது இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா லிக்விட்ஃபையாக ஆகும். பாருங்கள், நல்ல தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதோட நல்ல அந்த தண்ணிலாம் நல்லா வற்றணும். ஸோ இந்த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, 2 டேபிள் ஸ்பூன், அதை இதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம ஏன் ஆட் பண்ணலன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போது இந்த ப்ரான் ஆட் பண்ணால் அதுலேருந்து வாட்டர் ஊசிட்டானதுனால இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வாட்டரே ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய அதுலேருந்து ப்ரான்லேருந்து ஊசிட்டு வர வாட்டரே போதுமானது. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். இந்த லிக்விட்ஃபை ஸ்டேஜில் இருக்கும் போதே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ரா ஸ்மெல் போகும். ஏன் இந்த கார்லிக் ஸ்கின்னோடையே நம்ம க்ரஷ் பண்ணோன்னா அது நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது கடாய் கார்லிக் ப்ரான் இல்லைங்களா. லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம். இந்த சால்ட்டை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணோம். ஸோ ஆயில் ஊஸ் அவுட் ஆகிட்டு வரணும், அந்த ஸ்டேஜ் வரணும். ஏன்னா நமக்கு இது கிரேவியாக வர வேண்டாம், ட்ரையாக தான் வேணும். ப்ரான்லாம் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அப்புறம் நல்ல ட்ரை ஆகணும். நல்ல ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்க்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடாய் கார்லிக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சூடாக ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கார்லிக் பன்னீர் பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் சாப்பிட்லாம். பட் ரொம்ப பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தான். இதோடு ஆட் பண்ணி சூடாக நல்லா ஹாட்டாகவே இருக்குது. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த கிரேவியுமே தேவையில்லை, இது போதுமானது. இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட ரொம்ப டாப் டக்கர் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த பேனில் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி இந்த கடையில் இருக்கக்கூடிய இது கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த கடாய் கார்லிக் பன்னீர் சாப்பிட தயாராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.